அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர் இடம் உளுந்தூர்பேட்டை. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்காக வீட்டிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு தொண்டனும் தங்களுக்கு நேரும் சவால்களை சமாளிப்பது குறித்து நடிகர் விஜய் வியூகம் வகுத்து கொடுத்திருக்கிறார். அது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசத்தில் அக்டோபர் 27ஆம் தேதியை ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. விழுப்புரம் விக்கிரவாண்டியை அடுத்துள்ள வி சாலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் அக்டோபர் 3ஆம் தேதி மாநாட்டு பந்தலுக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் மாநாட்டிற்காக வீட்டில் இருந்து புறப்படும் ஒவ்வொரு தொண்டனும் மாநாடு முடிந்து வீடு திரும்பும் வரை சந்திக்கும் சவால்களை சமாளிப்பது குறித்து நடிகர் விஜய் வியூகம் வகுத்து கொடுத்திருக்கிறார். மாநாட்டிற்கு வரும் அனைத்து வாகனங்களின் பதிவு எண், இன்சூரன்ஸ் மற்றும் ஆர்சி புத்தகத்தை முன்கூட்டியே கட்சி தலைமைக்கு அனுப்ப விஜய் கட்டளையிட்டிருக்கிறார். இதுவரை நூற்றுக்கணக்கான வாகனங்களின் ஆவணங்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தொண்டர்களின் போக்குவரத்து சிக்கல்களை எதிர்கொள்ள தனியாக ஒரு வழக்கறிஞர் பிரிவையும் விஜய் உருவாக்கியுள்ளாராம். கூடவே தாவேக தொண்டர்கள் பயணம் செய்யும் வாகனங்களுக்கு வரும் வழியில் யாரேனும் தடை போட்டாலோ பிரச்சனையில் சிக்கினாலோ அதை தீர்க்க தனியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்களாம். அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான தொண்டர்களை விக்கிரவாண்டியில் திரட்ட ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகமும் குறைந்தது 6000 முதல் 10,000 பேரை அழைத்து வர வேண்டும் என்றும் விஜய் கட்டளையிட்டிருக்கிறார். தமிழகத்தின் 38 மாவட்டங்களில் இருந்தும் குறைந்தது 4 லட்சம் பேரை மாநாட்டில் பங்கேற்க வைக்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர் இடம் உளுந்தூர்பேட்டை.